மூசா நபியோடைய வாழ்க்கை வந்து நவீன காலத்துல நெறைய பேர் வந்து சந்திக்கக்கூடிய இம்போஸ்டர் சிண்ட்ரோம் என்று சொல்லுவாங்க. அதற்கான மறுப்ப நமக்கு தருதுன்னு சொல்லலாம். இம்போஸ்டர் சிண்ட்ரோம் என்றால் என்னன்னா, நான் வந்து தகுதியற்றவன் இதுக்கு என்று நினைப்பது. திறமைகள் இருந்தும், கடின உழைப்பு இருந்தும் இப்படி நினைப்பது. இந்த நான் தகுதியற்றவன் என்பதிலிருந்து அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் இந்த கான்செப்ட்க்கு நம்ம நவுரணும். அதாவது இம்போஸ்டர் சிண்ட்ரோம்னா நவீன உளவியல் என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த பொறுப்புக்கு தகுதியற்றவன். மக்கள் என்னை உண்மையில் திறமையற்றவன்னு கண்டுபிடிச்சுருவாங்க என்று தொடர்ச்சியான உள் சந்தேக நிலை, மனசுல வரக்கூடிய சந்தேக நிலை. இதுல மனிதன் வந்து தன்னுடைய திறமையை குறைத்து மதிப்பிடுவான். வெற்றி, அதிர்ஷ்டம் அதோடு தொடர்பு படுத்துவான். இந்த டைம்னால தான் நான் வெற்றி பெற்றேன். இந்த அதிர்ஷ்டத்தினால தான் வெற்றி பெற்றேன். அப்படின்னு சொல்லி அதோட கனெக்ட் பண்ணுவான். தன்னுடைய கடின உழைப்பை கருத்தில் கொள்ள மாட்டான். பொறுப்புகளை ஏற்பதற்கு பயப்படுவான். என்னால முடியாது என்று எண்ணுவான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இது இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமிய பார்வையில மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இம்போஸ்டர் சிண்ட்ரோமால பாதிக்கப்பட்டாங்க என்று கூற முடியாது. ஏன்னா பலர் இதை வந்து தவறாக கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இம்போஸ்டர் சிண்ட்ரோம் என்பது ஒரு மனவியல் லேபிள் தான் சொல்ல முடியும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து வெளிப்படுத்தியது வந்து, அவருடைய வரம்புகளை உணர்ந்து தாழ்மை, பணிவு மற்றும் உண்மையான அச்சம். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளிப்படுத்தினாங்க. தங்களுடைய உண்மையான ரியாக்ஷன் அவங்க வெளிப்படுத்தினாங்க. அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனோட அனுப்பும்போது துவா கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை விரிவாக்கு, என்னுடைய காரியத்தை இலகுவாக்கு, என் நாவில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடு என்றெல்லாம் கேட்டாங்க. அவங்க என்னுடைய பேச்சை புரிந்து கொள்ளும்படி. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவலை என்னன்னா, பேச்சு திறன் பற்றிய கவலை. என்னுடைய சகோதரன் ஹாரூன் வந்து என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர் என்று உதவி கேட்டாங்க. அவரையும் நபியாக்க சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. திக்குவாங்க என்றெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த பலவீனம் இருக்கு. யாழ்லா நீ உதவி செய் என்று கேட்டாங்க. ஆனா நான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல வந்து நான் ஒன்றுக்கும் உதவாதவன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. கடந்த கால தவறு பற்றிய கவலை. ஏன்னா அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்ததுனால, என்னை கொன்று விடுவார்களோன்னு நான் பயப்படுறேன்னு சொல்லி உண்மையா பயந்தாங்க. இது உண்மையான பயம். ஒரு பொறுப்புணர்வோடு கூடிய விஷயங்கள் இதெல்லாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? பயப்படாத. நிச்சயமா நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றான். நான் கேட்கக்கூடியவனாகவும், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன்னு சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வரம்புகளை உணர்ந்தாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய உதவியை சந்தேகிக்கல அவங்க. இம்போஸ்டர் சிண்ட்ரோம் என்ன செய்யும்? என்னால முடியாது என்று சொல்லும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாவே எனக்கு உதவு அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல தன்னை முழுமையாக நிராகரிச்சுருவாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் உண்மையாக தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்தார். இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல பொறுப்புல இருந்து ஓடிடுவாங்க மக்கள். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல உதவி கேட்ட பிறகு பொறுப்பை ஏற்றுக்கொண்டாங்க. அடுத்து இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல வந்து சுய சந்தேகம் ஏற்படும். ஆனால் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வின் மீது தவக்குல் வச்சாங்க. சந்தேகிக்கல. நான் தனியா இருக்கிறேன் அப்படின்னு உணர்வாங்க இம்போஸ்டர் சிண்ட்ரோம்ல. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்று நம்பினாங்க. இன்றைய காலத்துல ஒரு தாயி சொல்லலாம் இல்லைங்களா? நான் இன்னும் அதிக அறிவு பெற்ற பிறகு தான் தாவா செய்வேன்னு சொல்லுவார். அதிக அறிவு இருந்தும். ஒரு ஆசிரியர் சொல்லலாம், நான் இதற்கு தகுதியற்றவன் என்று. ஒரு மாணவர் சொன்னா, என்னால் இந்த பொறுப்பை ஏற்க முடியாது என்று. இங்க கேள்வி என்னன்னா, இது தாழ்மை, பணிவுனால வர்றதா? அல்லது அல்லாஹ் கொடுத்த திறமையை மறுக்கக்கூடிய பயத்தினால வர்றதான்றதாங்க முக்கியம். நம்மளுடைய வேலை, நம்மளுடைய வரம்பை நம்ப ஒப்புக்கொள்ளணும். உதவி கேட்கணும் அல்லாஹ்கிட்ட. தவக்குல் வைக்கணும் அல்லாஹ்கிட்ட. பொறுப்புல இருந்து ஓடக்கூடாது. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் இறுதியில ஃபிரௌனிடம் போனாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை பெற்று. இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தனது அடியானுக்கு கட்டளையிட்ட காரியத்துல அவனுக்கு உதவுவான் என்று சொல்றாங்க. அதாவது அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தா, அதற்கு தேவையான உதவியும் அவன் வழங்குவான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை என்பது, நான் போதுமானவன் என்ற தன்னம்பிக்கையுடைய வாழ்க்கை சொல்லக்கூடிய கதை அல்ல. மாறாக நான் பலவீனமானவன், அல்லாஹ் எனக்கு என்னோடு இருக்கிறான் என்ற ஈமானிய நம்பிக்கையுடைய ஒரு வாழ்க்கை. நவீன உலகம் வந்து "உன்னையே நீ நம்பு" அப்படின்னு சொல்லி சொல்லும். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை என்ன நம்ம கற்றுத் தருது? "அல்லாஹ்வை நம்பு, உன் பலவீனத்தை உணர்ந்து கொள், அல்லாஹ்விடம் உதவி கேள், பிறகு முன்னேறு" என்று சொல்லுது. அதனால தான் அந்த துவா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. "ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி." நான் தகுதியற்றவன் என்ற எண்ணத்திலிருந்து, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற ஈமானிய நம்பிக்கைக்கு மனிதனை அழைத்து செல்லக்கூடிய ஒரு குர்ஆனிக் மாடல், குர்ஆனிய மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு.